இதுவரை குழந்தைகள் திருக்குறள் ஒப்பித்தலை கேட்டோம். இந்த நாளைய நிகழ்ச்சியின்படி டாக்டர் ஜமுனா அவர்களுக்கு பாராட்டும் நம்முடைய KP அறிவானந்தன் அவர்களுடைய திருக்குறளை பற்றிய சொற்பொழிவும் கேட்க இருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு நம்முடைய பேரவையினுடைய இணை செயலாளர் முனைவர் அல்போன்ஸ் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம். மரியாதைக்குரிய பேரவையினுடைய தலைவர் அவர்களே, இன்றைக்கு இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா KP அறிவானந்தம் அவர்களே, மதிப்பிற்குரிய மருத்துவ திலகம் டாக்டர் ஜமுனா அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெருமக்களே, திருக்குறளை சிறப்பாக உரைத்த குழந்தைகளே, அனைவருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை அன்புடன் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த இன்றைய நிகழ்வில் சிறப்பு செய்வதற்காக வருகின்றிருக்கக்கூடிய 2 பெரியவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிவிட்டு நாம் அதை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். வீரன் ஒருத்தன் போர்க்களம் போயிட்டான். போர்க்களத்துல பெரிய சண்டை முடிஞ்சது. பாவம், அந்த போர்க்களத்துல அந்த வீரன் மரணம் அடைந்து விட்டான். வீரனை அவனுடைய இல்லத்துக்கு கொண்டு வராங்க. அங்க அந்த இறந்து போட்ட அந்த வீரனை பார்த்து அந்த மனைவி அழல, பெருமூச்சு விடல, கண்ணீர் விடல, வாழ்விட்டு அழல. அங்கே கூடியிருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரே பதட்டம். என்னடா இந்த பெண் இப்படி ரொம்ப விக்கித்து போயிருக்கிறாளே, உயிர் போயிடுமோ என்று பதற்றப்படுகிறார்கள். இவளை எப்படியாவது அழ வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பரிதவிக்கிறார்கள். அங்கே இருந்த ஒரு முதிய பெண்மணி அந்த இறந்துபட்ட அந்த வீரனுடைய முகத்தை மூடியிருக்க துணியை விலக்கி அவன் முகம் தெரியும்படி வைக்கிறார்கள். அதை பார்த்தாவது அந்த பெண் அழுவாளா என்று பார்க்கிறது, அளவில்லை. இன்னொரு வயது முதிர்ந்த தாதி ஒரு அம்மையார் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே சென்று தொட்டிலே கிடந்த குழந்தையை எடுத்து வந்து அந்த தாயினுடைய மடியிலே கிடத்துகிறார்கள். உடனே அந்த பெண் கதறி அழுகிறார். என் செல்வமே, உனக்காக நான் உயிர் வாழ்கிறேன் என்று கதறி அழுகிறார். இங்கு விக்கித்து போன அந்த குழந்தையை அழ வைத்தது யார்? அந்த குழந்தை மழலை. மலடி மலடி என்று வையகத்தோர் ஏசாமல் தாய் என்ற பெருமை தனை மனம் குளிர தந்தவளே, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. ஒரு பக்கம் அந்த குழந்தை அழாத தாயை அழ வைக்கிறது, இன்னொரு பக்கம் அந்த குழந்தை ஒரு தாய்க்கு பெருமை சேர்க்கிறது. தாய் என்ற பெருமை அந்த குழந்தையாலே வருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல என்ன நடக்குது? குழந்தைகள் 2 பெற்றா போதும்னாங்க, 1 பெற்றால் போதும்னாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாங்க, நாம் தான் இருவர் நமக்கு இன்னொன்று அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சூழல் மாறிவிட்டது, உணவு பழக்கம் மாறிவிட்டது, வேலை பணிகள் எல்லாம் மாறி போய்விட்டன. ஆகையினாலே அங்கே என்ன இல்லை என்றால் குழந்தைகள் இல்லை, குழந்தை இல்லை. இந்த தாயையும் தகப்பனையும்
இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி அங்கே அந்த குழந்தையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்துல கூட்டு குடும்பம் என்ற ஒரு அமைப்பே உடைந்து போய்விட்டது. அப்படி உடைந்து போன ஒரு சமுதாயத்திலே ஒரு கணவனும் மனைவியும் மட்டும் இருந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் என்றால் ஒன்றுமில்லை. அதற்காக குழந்தை வரம் வேண்டுகிறார்கள், பல வழியில வேண்டுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் நம்முடைய மருத்துவ திலகம் அம்மையார் இருக்கின்றார்கள். ஏன்பா கவலைப்படுறீங்க, வாங்க, முதல்ல டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னாங்க. கருவறைக்கு வெளியே குழந்தையை கருவுற செய்து அதற்கு பிறகு அதை கருப்பைக்குள்ளே வைத்து பிரசவம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நடந்தது. அம்மையார் அவர்கள் சித்த மருத்துவ வழியிலே குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பேறு தருகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மகத்தான பணி. அப்படிப்பட்ட தெய்வீக பணி, ஒரு உயிரை உருவாக்குவதே தெய்வீக பணி. அப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் ஜமுனா அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்கள் இந்த திருக்குறள் பேரவைக்கு வந்தது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்று சொன்னால் பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கள் பேரு அல்ல பிற என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். இது எல்லாருக்கும் தெரியும் விஷயம். நாம் எவ்வளவோ விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம், ஆனாலும் நம்முடைய அறிவு கேட்டிய நிலையிலே மக்கள் பேரு தான் மிக சிறந்தது என்பதை சொல்கின்றார். இது வரிசையா அப்படியே சொல்லிக்கிட்டே வரார். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கள் பேரு, இதெல்லாம் அப்படியே கண்டினியூஸா அந்த திருவள்ளுவர் சொல்லுகின்ற விதம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இல்லற வேலைக்கு அங்கே சிறப்பு, அங்கே குழந்தையை பெறுவதுதான் என்பதை வலியுறுத்துகிறார்கள். ஆகவே மீண்டும் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அடுத்தபடியாக பல விஷயங்களை நம்ம இங்க பேசியாக வேண்டியிருக்கு. ஐயா அறிவானந்த ஐயா அவர்களை பற்றி 25-30 வருஷத்துக்கு முன்னாலேயே என்னோட பணியாற்றிய பிரபாகர மூர்த்தி அடிக்கடி சொல்வார், ஐயா நீங்க வாங்கய்யா நம்ம அறிவானந்த ஐயாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். நான் அப்போ பூந்தமல்லியில பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஐயாவை பார்க்கறது. அதுக்கப்புறமா நம்முடைய அருமை சகோதரர் கவிஞர் ராகவேந்திரன் கூட அடிக்கடி ஐயாவை பத்தி சொல்லுவாங்க. ஐயா அவர்களுடைய பயணம் வெகு நீண்ட பயணம். அவர்களுடைய ப்ரொஃபைல் இன்றைக்கு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஆகாஷவாணி நேயர்கள் இப்பொழுது ஆதித்த கரிகாலன் சரித்திர நாடகம் கேட்கலாம் அப்படின்னு உடனே ஒரு நாடகம் வரும். எப்படி ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை கொன்றான், தலையை கொய்தான் என்பது அந்த நாடகத்தினுடைய போக்கு. அது ஐயா அவர்கள் எழுதிய நாடகம். நாடகம் என்று சொல்லும் பொழுது நாடகம் என்ற ஒரு கலையே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. நம்ம அந்த காலத்துல சிறு வயதுல பார்த்திருக்கோம், தெருக்கூத்து என்று சொல்லி பார்த்திருக்கிறோம், வீதி நாடகம் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த தரையிலே நடந்த நாடகம் அரங்கத்திலே ஏறியது, மேடையிலே ஏறியது, மேடை நாடகம் என்று சொன்னார்கள். நாடகம் என்பதற்கு ஒரு தனி ஒரு அந்தஸ்து அந்த காலத்திலே இருந்தது. பல ஊர்களிலே நாடகம் நடித்தார்கள், விரும்பி நடித்தார்கள், அதற்கு நிறைய வரவேற்பு இருந்தது. பிற்காலத்திலே திரைப்படம் வந்த பிறகு நாடக கலை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு போய் இன்றைக்கு இல்லாமலே போய்விட்டது. பெரிய பெரிய மாமேதைகள் எல்லாம் இருந்தாங்க நாடகத்துல. அப்ப ஐயா பணியாற்றிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கரான் ராமசாமி எல்லாம் நாடகத்துக்குன்னே பிறந்தவர். அதே மாதிரி நம்முடைய RS மனோகர் ஒரு காலத்துல 35 mm சினிமா நடந்துகிட்டு இருந்த காலத்துல சினிமா ஸ்கோப்னு வந்தது. அகண்ட திரையில படத்தை கட்டினாங்க. ஆனா நம்முடைய RS மனோகர் என்ன பண்ணாருன்னா டிராமா ஸ்கோப்னு கொண்டு வந்தார். அகண்ட மேடையை அமைத்து பல தந்திர காட்சிகளோட மிக சிறந்த நாடகங்களை எல்லாம் அவர் செய்தார். அப்படிப்பட்ட நாடகத்துல ஐயா அவர்கள் அதுல பங்கேற்று பணியாற்றி நடித்து கதைவசனம் எழுதி, இன்னும் சொல்ல போனா அதையும் தாண்டி ஐயா அவர்களுடைய பணி பிரபல இயக்குனர் சங்கர் அவர்களோடு இணைந்து
திரைப்படங்களுக்கு கதை வசனம் போன்றவைகள் எல்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லும் பொழுது அவரை பார்த்தா மிக எளிமையான ஒரு மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரியது என்று சொல்வார்களே, அதே போல மிக அமைதியாக அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இவருக்குள்ள இவ்வளவு ஆற்றல் இருந்ததா என்று சொல்லும்போது பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அவர்கள் முன்னால் நாம் தலை வணங்கி அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். நாடகம் அந்த காலத்துல எங்க ஐயா கிராமபோன் வச்சிருந்தார். கிராமபோன்ல கீயை கொடுத்து பாட்டு போடுவார். கொஞ்சங்கிளி குருவிமைனாவே கூட்டமா எங்கே வராது, கவல் வீசி கல்லறி வேணே, காவலில் நாட விடனே, அப்படின்னு பாட்டு வரும். அது அந்த பூனகிராஃப் பெட்டிமாங்க. அந்த காலத்துல போனோகிராஃப் பெட்டி, அந்த பூனகிராஃப் பெட்டிமாங்க கிராமத்துல. அப்படிப்பட்ட இசைத்தட்டை கேட்ட நாம் இப்பொழுது அப்படியே காத்துல ஒண்ணு வச்சா போதும், அதுல எல்லா பாட்டும் கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் வளர்ந்து விட்டோம். இந்த நாடகம்னுட்டு அந்த காலத்துல நாடகத்துக்காகவே தன்னுடைய முழு நேரத்தையும் அர்ப்பணித்து அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கூட அந்த காலத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாடகத்துல இருந்து வந்தவர் தான். எம்ஜிஆர் நாடகத்துல இருந்து வந்தவர் தான். எம்.ஆர். ராதா நாடகத்துல இருந்து வந்தவர் தான். அவருடைய ரத்த கண்ணீர் நாடகம் நடக்காத ஊரே கிடையாது. அப்படிப்பட்ட வெகு சிறந்த நடிகர். அப்படிப்பட்டவர்களெல்லாம் கூட ஐயா இணைந்து பணியாற்றுகிறார்கள் சொன்னா உண்மையிலேயே நாம் அவர்களை போற்றித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால அவர்கள் திரைப்படங்களுக்கு கூட கதைவசம் எழுதியிருக்கிறாங்க. 3 படம் நான் கேள்விப்பட்டது. வேலுண்டு வினையில்லை, மீனாட்சி திருவிளையாடல், முப்பெரும் தேவியர். இது அவர்களுடைய இயற்றிய படங்களுடைய கதைகள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமையை நாம் இங்கே இன்று வரவேற்றிருக்கின்றோம். அவர்கள் இன்று இங்கே ஆற்றவிருக்கின்ற உரை நிச்சயமாக நமக்கு நல்ல தெளிவையும் அறிவையும் வழங்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும் வெளியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும் வெளியிலே, ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும் வெளியிலே. அந்த திரையில பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா அந்த அந்த கண் நாட்டிய பேருடைய பத்தினியினுடைய கண் எம்ஜிஆர் பாடுவார். எவ்வளவு பெரிய விஷயம் அது. உங்களுக்கு தெரியும், மதுரை வீரன், அதுக்கப்புறமா ராஜா தேசிங்கு என்று 2 படங்கள் வந்து, இந்த 2 படங்களிலேயும் தொடக்கத்துல ஒரு பாடல், ஒரு நெடிய பாடல் இருக்கும். ஆடல் காணீரோ திரு விளையாடல் காணீரோ என்று நாட்டிய பேருடைய பத்மினி ஆடக்கூடிய நடனம். அதுல அந்த திருவிளையாடல் புராணத்தினுடைய கதைகளை எல்லாம் அப்படியே அவர்கள் அபிநயம் செய்து நாட்டியம் ஆடி காட்டுவார்கள். எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு படங்கள் எல்லாம் பார்க்கிற மாதிரி இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும். நான் உண்மையிலேயே எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெய்சங்கர், அது வரைக்கும் ரவிச்சந்திரன் வரைக்கும் அதுக்கு பிறகு சினிமாவே பார்க்கறது இல்லை. வேண்டாம், சத்தியமே பண்ணிட்டு இனிமே சினிமா பார்க்க கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்பெல்லாம் சினிமால கதை கிடையாது, சும்மா இன்சிடென்ட்ஸ், சில விஷயங்களை சொல்லுவாங்க, அப்படியே விட்டுடுவாங்க. பாட்டா ஒண்ணுமே இல்லை. இல்லைங்க, டி.எம். சௌந்தரராஜன் பாடுறாருன்னா எப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் அந்த காலத்துல வந்தது. ஸோ அப்படிப்பட்ட காலத்திலே தன்னுடைய எழுத்து பணியை, நடிப்பு பணியை அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் பல இயக்கங்களுடைய தொடர்பு கொண்டு திருநாகேஸ்வரத்திலே, அதாவது குன்றத்தூரிலே திருநாகேஸ்வரம் என்ற இடம், அழகான முருகன் கோயில், அந்த சூழலிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். இந்த வரவேற்போடு சேர்த்து ஒரு குரல் விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் பணித்திருக்கின்றார்கள். இதில் ஒரே ஒரு குரலை மட்டும், நான் குரல் நிறைய சொல்லலாம், 1330 குரல்ல நிறைய குரலை சொல்லிடலாம். ஊழையும் ஒப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயிர்த்துபவர்
என்பது நாம் இன்றைக்கு கருத வேண்டிய ஒரு திருக்குறள். ஊ என்று சொல்லி ஏன் தலையெழுத்து அவ்வளவுதான்டா போடா என்று சொல்லி வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழலை மாற்றி, இல்லப்பா கஷ்டப்பட்டா உழைச்சா நிச்சயமாக நாம வெற்றி பெறலாம் என்று சொல்வதிலே அம்மையார் அவர்களும் இருக்கின்றார்கள், ஐயா அவர்களும் இருக்கின்றார்கள். ஆகினால இன்றைய ஒரு குறள் விளக்கம், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர் என்ற குறளை சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.